சரி இப்ப திறக்கிறேன். ரெடி 1 2. நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ சார், பதில் சொல்லுங்க. எடி இப்ப என்ன பண்றது? உங்ககிட்ட தான் கேக்குறேன். எதுக்கு இப்ப திரும்பி நிக்கிறா? பதில் சொல்லுங்க. ஏன் இங்க நிக்கிறீங்க? சார் அது வந்து ஆமா, உங்ககிட்ட உங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வர சொன்னீங்களா? எங்க? யாரும் என்ன பார்க்க வரல? சார் அம்மாக்கு உடம்பு சரியில்லை. என்னையில இருந்து? கொஞ்ச நாள் அப்படிதான் சார். உங்க அம்மாக்கு என்னாச்சு? சார் அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. ஆஹா, நீங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியாது. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நாளைக்கு உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்திருக்கணும். அது எப்படி சார் நாங்க உங்களுக்கு வாங்கி தர முடியும்? உங்க போன் என்னாச்சு சார்? ஐயோ, நான் ஃபோன் வாங்கி தர சொல்லல. உங்க வீட்ல இருந்து எனக்கு கால் பண்ணி பேசணும். எதுக்கு சார்? நீ என்னடானா உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைங்க, அவ அம்மா வீட்ல இல்லைங்க. இதான எதை நம்புறது? நீங்க சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியாது. அதனால உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து எனக்கு கால் வரணும். நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். ஓகே சார். எதுக்கு இப்ப இங்க நின்னுட்டு இருக்கீங்க? உங்களை இங்க வரக்கூடாதுன்னு பிரின்சிபல் சார் சொல்லிருக்காங்களா? ஆமா சார். ஆமா சார், ஆனா உள்ள பாட்டு பிராக்டிஸ் நடக்குது, அதான் பார்க்க வந்தோம். இல்ல, இங்க அதெல்லாம் நடக்காது. ஏசி ரூம் ஸ்டாஃப்ஸ்க்கு மட்டும்தான். அப்படியா சார்? சரி சார், அப்ப நான் கிளம்புறோம். வாடி ஓடிரலாம். அடுத்த வாட்டி நான் உங்களை இந்த இடத்துல பாத்துறவே கூடாது. தெரியாம கூட வந்துட மாட்டோம் சார். நம்ம கொஞ்ச நேரம் உள்ள உட்காந்து ஏசி காத்து வாங்குவோம். நீ தானே பாருடி, ஒரு நாள் அந்த ஏசி டமார்னு வெடிக்கும். அப்ப நம்ம சாரோட மூளை பிரிங்கிட்டு வந்து வெளியில நிக்கும். அப்போ அவருக்கு தெரியும் ஏசினா ஏன் ஸ்டூடண்ட்ஸ் இருக்க கூடாதோ, ஸ்டாஃப்ஸ் மட்டும்ங்கறாங்க. அதான்டி, அத சொல்லும் போதே எனக்கு கோவமா வருது. காசு கட்டி யாரடி படிக்கா? நம்ம குடுக்குற காசை தான் அவங்க வாங்கிட்டு போறாங்க. ஆனா அவங்களுக்கு ஏசியா? அவங்க ஏதோ நம்மளுக்கு குஷ்டரோகம் மாதிரி அடிச்சு துரத்துறாங்க. ஏசிக்குள்ளலாம் இருக்க ஆசையா இருக்குடி. அடிக்கிற வெயிலுக்கு உள்ள இருந்தா எப்படி இருக்கும்? நம்மளும் ஒரு நாள் போலாண்டி, யாருக்கு தெரியாம திருட்டுத்தனமா போய் ஏசியை ரிப்பேர் ஆக்கிட்டு வந்துரும். அப்புறம் அந்த ரிப்பேர் ஆகிறதுக்கு காசு நம்ம கிட்ட இருந்தா கேட்பாவே. Actually we are arranging one festival, so each of you must give 50 rupees. அப்படியே ஆளுக்கு 50 ரூபா வச்சா ஒரு 50,000 ரூபா வரும். அதை வச்சுட்டு அவன் நல்லா அழகா ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுவாவே. நீங்க எதுக்கு இங்க உட்கார்ந்துருக்கீங்க? சும்மா உட்கார்ந்துருந்தோம் மிஸ். சும்மாலாம் இந்த இடத்துல உட்கார கூடாது. அப்ப வயிற்று வலியில உட்காரலாமா மிஸ்? என்னதுனாலும் கிளாஸ்ல போய் உட்காருங்க. இப்படி படிக்கட்டுல எல்லாம் உட்கார கூடாது. பிரின்சிபல் சார் பார்த்தா திட்டுவாரு. எழுமுங்க. ஒரு படிக்கட்டுலயும் மாடி உட்கார விட மாட்டேங்கவே. இப்ப நீ எதுக்கு இழிச்சிட்டு இருக்கா? உனக்கு கோவம் வரலையா? இங்க குவாட்டி கேட்டி ஒண்ணும் பண்ண முடியாது. நாளைக்கு மேத்ஸ் பேப்பர் அந்த மிஸ் தான் திருத்தும். தெரியும்ல? மூஞ்சி ஞாபகத்துல வச்சுட்டு மார்க் கம்மியா போட்டுருவாங்க. அது எப்படி போட முடியும்? நான் எழுதுனதுக்கு மார்க் தரணும். அப்படி ஏதாச்சும் பண்ணா நான் எங்க அம்மாவை கூட்டிட்டு வருவேன். நீ கூட்டிட்டு வர, என்னால கூட்டிட்டு வர முடியாது. ஏன், எதுக்கு? கூப்பிட்டு வரமாட்டாங்களா? வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிறது ரெண்டாவது. முதல்ல நானே கூட மாட்டேனே. ஏன், எதுக்கு கூப்பிட மாட்டா? உனக்கு என்னப்பா, நீ 100க்கு 98 மார்க் எடுத்துட்டு 2 மார்க் கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு உங்க அம்மா கூட்டிட்டு வருவா. ஆனா நான் அப்படியா? ஜஸ்ட் பாஸ் அப்படிங்கிற லிஸ்ட்ல நான் இருப்பேன். சில நேரத்துலலாம் 2 மார்க் கம்மியானனால ஃபெயில் ஆயிப்பேன். அதுக்கெல்லாம் இப்படி அந்த மேம பார்த்து சிரிச்சாதானே ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. அதுக்கு இப்படி புதுசா ரூல்ஸ் கொண்டு வந்தா என்ன பண்றது? சிரிச்சுக்கிட்டே சரிங்க வேண்டிதான். இங்க பாரு, எவ்வளவு தூரம் டீச்சர்ஸ் கிட்ட நம்ம மூஞ்சி ரெஜிஸ்டர் ஆகாம இருக்கிறதோ அது வரைக்கும் நம்மளுக்கு நல்லது. இல்லன்னா அவ்வளவுதான். நிம்மதியா ஸ்கூலுக்கு வர முடியாது, ஒரு துணி கடைக்கு போக முடியாது, ஒரு சாப்பாடு கடைக்கு போக முடியாது. நம்ம எங்க இருந்தாலும் நல்லா சிசிடிவி கேமரா மாதிரி நம்மளையே பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்து ஒன்னு அங்க பார்த்தேன், ஹோம்வொர்க் பண்ணாம வந்திருக்க, அங்க போய் என்னத்துக்கு கிழிச்சோன்னு கேட்பாங்க. சரி, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? இந்த இடத்த விட்டு எவ்வளவு சீக்கிரம் கிளம்பணுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்புவாங்க. சரி, வா போவோம். நம்ம கிளாஸ்ல என்ன நடக்குது போய் பாப்போம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். இடி பிங்கி வா, நம்ம கிளாஸ்ல யாரோ அழுதுட்டு இருக்காவே. வந்தே மாதரம், வந்தே மாதரம். தாயே உன் பெயர் சொல்லும் போது இதயத்தில் மின்னலை பாடுதே. ஏடி, அது அம்மாக்கு என்னாச்சு? ஏதோ தாயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பாடிட்டு இருக்கா. கொஞ்சம் கஷ்டமா இருக்குடி. அவளை கொஞ்சம் நிறுத்த சொல்லு. அவ உனவி அம்மாவை பத்தெல்லாம் பாடலடி. அவி அம்மா நல்லாதான் இருக்கவே. பாரு, மறுபடியும் தாய் தாயின்னு தான் பாடுறா. ஏதோ இருக்கு. அமைதியா இரு. எங்களின் சுவாசமே. தாய் மண்ணே வணக்கம். வணக்கம் வணக்கம். அப்படியே போய் உட்கார்ந்துரு. ஏடி, மூடிக்கிட்டு கேளுடி. ஏடி, அது கேக்குற மாதிரி இருந்தா நானே கேப்பனடி. கேட்க முடியாதுன்னு தானே அப்படி சொல்றேன். பாரு, நீ சொல்றத வச்சு அவ ரொம்ப ஃபீல் பண்றா. அப்ப கேக்குற என் காது எப்படி ஃபீல் பண்ணும்? இது காதா